ஃப்ரெண்ட்ஸ், ஆடி தள்ளுபடி தள்ளுபடின்னு கேள்விப்பட்டிருப்போம். அமேசான் ஆஃபர் போடுவாங்க, துணிக்கடையிலேருந்து எல்லாமே ஆஃபர் போடுவாங்க. சரி, அங்கே மட்டும் தான் ஆஃபர் போடுவாங்கன்னு பார்த்தா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பைபேக்குன்னு சொல்லிட்டு ஆஃபராக போட்டு தள்ளுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன ஷேர் வந்து பைபேக்குக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதோட ரெக்கார்ட் டேட் எப்போ, எவ்வளோ ப்ரைஸு அப்படின்னு டீட்டெயிலாக வந்து பார்த்துரும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. சரி வாங்க, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்டாக் கிட்ட வந்து ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பைபேக் ஓப்பன் ஆகுறது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 4 ஸ்டாக்குக்கு வந்து பைபேக் எப்போ ஓப்பன் ஆகும் இன்னும் சொல்லலை அது. ஆனால் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிடிகே ப்ரெஸ்டீஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1200 வந்து பைபேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நவீனிட் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 200 பண்ணிக்கிறாங்க. எல்லாமே டெண்டர் ரூட்டு. அதுக்கப்புறம் இண்டஸ் டவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 425 வெல்ஸ்பன் லிவிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 220 பை பண்ணுங்களான்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பைபேக்னா என்ன, அதோட ரேஷியோ எப்படி முன்னாடியே பார்க்குறது அப்படின்னு ரிலேட்டட் வீடியோ எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பைபேக்னா என்னென்னு தெரியல அப்படின்னா. சரி வாங்க, ஒரு ஸ்டாக்கை பற்றி இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து டிடிகே ப்ரெஸ்டீஜ் வந்து பார்க்கலாம். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 கோடிக்கு வந்து பை பண்ணுறாங்க. இதில் ஹையஸ்ட்டாக வந்து பை பண்ணுற அமௌண்ட் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் டவர் 2640 கோடிக்கு வந்து பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிடிகே ப்ரெஸ்டீஜ் நம்மளுக்கு தெரியும். இந்த ப்ரெஸ்டீஜ் வந்து பார்த்திங்கன்னா குக்கரு, ஸ்டவ்வு, கேஸ் அடுப்பு இது ரிலேட்டட். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸில் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 23% வந்து பைபேக் அமௌண்ட் இருக்குது. இந்த கம்பெனி பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போக்கி வந்து 52 ஹையில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டரும் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நவீனிட் எஜுகேஷன். இது வந்து ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் ஸ்டாக்கு. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 166 இப்போக்கி கரண்ட் ப்ரைஸ். எவ்வளோக்கு பை பண்ணுறாங்க வந்து பார்த்திங்கன்னா 200 பண்ணுறாங்க. கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 21% வந்து ஹையரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இண்டஸ் டவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இதை பற்றின வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அப்படி பார்க்கணுன்னா டீட்டெயிலாக போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போய் பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 12% இருக்குது. இது எதனால் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. என்ன அப்படின்னா பைபேக் அமௌண்ட் வந்து பெருசாக இருக்குது, பட் வந்து அதுக்கான பைபேக் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டக்கே இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப அப்செட் ஆகி கொஞ்சம் டவுன் ஆக்கிட்டாங்க. பட் இதோட ரெக்கார்ட் டேட் 9ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா கூட நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். பட் லாங் டேர்முக்கு இது வந்து ஒரு சூப்பர் டூப்பரான ஸ்டாக் ஆக்சுவலாக. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா வெல்ஸ்பன் லிவிங். இந்த ஸ்டாக்கை நம்ம பற்றின டீட்டெயிலாகவும் வீடியோவை நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது எப்போ அறிவிச்சாங்களோ அப்போயே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 180 168 அந்த டைமில் வந்து கொடுத்துருக்கோம். இதோட பைபேக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 220 ஓகேங்களா. 220 வந்து பைபேக் பண்ணிக்கிறாங்க. கரண்ட் லெவல்லேருந்து ஒரு 12% வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃபுல்லாக பைபேக்கான நியூஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ சைஸில் வந்து இண்டஸ் டவர் தான் அதிகமாக இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்க வந்து பார்த்திங்கன்னா நவீனிட் எஜுகேஷன் லிமிடெட். நீங்கள் வந்து டைரெக்டாக பைபேக் அப்ளை பண்ணிடாமல், ஏன்னா இதில் ரிஸ்க்கும் இருக்குது, ரிஸ்க் இல்லாமல் பைபேக்லாம் இருக்காது. ஸோ எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்டையும் செக் பண்ணிவிட்டு பைபேக் பண்ணுறதுனா பண்ணுங்கள். நான் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ் டவர், வெல்ஸ்பன் லிவிங் அண்ட் வந்து டிடிகே ப்ரெஸ்டீஜில் வந்து நான் இப்போக்கி வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள் டிசிஷனை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு எடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.